வணக்கம் மக்களே. ரேஷன் கடைகளில் வழங்கப்படும் உணவுப் பொருட்களின் தரம் குறித்து பொதுமக்களிடம் இருந்து புகார்கள் வராமல் தடுக்கும் நோக்கில் உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை ஒரு புதிய மற்றும் கண்டிப்பான உத்தரவை பிறப்பித்து உள்ளது. அதாவது இனிமேல் அரசு கிடங்குகளில் இருந்து ரேஷன் கடைகளுக்கு அனுப்பப்படும் அரிசி, கோதுமை, பருப்பு, எண்ணெய் போன்ற அனைத்து உணவுப் பொருட்களும் முதலில் அந்தந்த மாவட்ட ஆட்சியரிடம் காண்பிக்கப்பட்டு அவரின் ஆய்வுக்கு பின்னரே விநியோகத்திற்கு அனுப்பப்பட வேண்டும். இந்த நடவடிக்கை பொருட்களின் தரத்தை உறுதி செய்வதோடு அவை சேதமடையவில்லை அல்லது பூச்சிகளால் பாதிக்கப்படவில்லை என்பதை உறுதி செய்வதை நோக்கமாக கொண்டுள்ளது. தரம் குறைந்த பொருட்கள் விநியோகிக்கப்படுவதை தடுத்து பொதுமக்களுக்கு நல்ல மற்றும் சுகாதாரமான உணவுப் பொருட்கள் கிடைப்பதை இந்த முறை உறுதி செய்யும். இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளும் தமிழ்நாடு பொது விநியோக திட்டத்தின் செயல்திறனை அதிகரிப்பதுடன் வெளிப்படைத்தன்மையையும் தரத்தையும் உறுதி செய்து மக்களின் திருப்தியை பெறுவதில் ஒரு முக்கிய பங்காற்றும் என தமிழக அரசு நம்புகிறது. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இது போன்ற பயனுள்ள தகவல்களை மேலும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மறக்காம நம்மளுடைய குட்டி இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.